கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு பதில் கொடுக்கிற அன்பின் தெய்வமாகி இயேசு கிறிஸ்து இந்த அருமையான நாளிலும் சங்கீதம் 102:16 வார்த்தையின் மூலம் இன்றைக்கு நம்மோடு கூட பேச விரும்புகிறார். வேத வார்த்தை இப்படியாக சொல்கிறது: திக்கற்றவருடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நாம் எந்த சூழ்நிலையிலிருந்து கூப்பிட்டாலும் சரி, எப்பேற்பட்ட நிலைமையில் இருந்தாலும் சரி, எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில் இந்த உலகம் எதிர்பார்க்கறது போல திறமையோ தாளந்தையோ நமக்கு இருக்கிற பின்புலத்தையோ ஒரு பொருளாதார சூழ்நிலையை பார்த்து நமக்கு பதில் கொடுக்கிறவர் அல்ல. நாம் எந்த சூழ்நிலையிலிருந்து எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில் அவரை நோக்கி கூப்பிட்டாலும் நம்முடைய ஜெபத்துக்கு அலட்சியம் பண்ணாமல் அந்த ஜெபத்தை அங்கீகரித்து ஆசீர்வதிக்கிற தெய்வம் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகார் வனாந்திரத்தில் திக்கற்றவளை அலைந்து திரிந்த பொழுது அவருடைய சத்தத்தை கேட்டு செவி கொடுத்து அந்த பிள்ளைக்கு தண்ணீர் மாத்திரமல்ல, அந்த சந்ததியின் ஆசீர்வாதத்தை ஆகாரை காணும்படியாக செய்து, நீர் என்னை காண்கிற தெய்வம் என்று சொல்லி அவரை துதிக்கத்தக்கதாக சாட்சியாக நிறுத்தினது வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. யாபேசுடைய வாழ்க்கை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். ஏன்னா, பெற்ற தாயை அவனை துக்கத்தோடு பெற்றேன்னு சொல்லி பேர் வைத்தாலும் தேவ சமூகத்தில் அவன் ஏறெடுத்த ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் தேவனாகிய கர்த்தர் கேட்டு வேண்டிக் கொண்டபடிலாம் அருளி செய்து யாபேசை சாட்சியாக நிறுத்தின தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தாரால் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், எல்லாராலையும் கைவிடப்பட்டிருக்கலாம், யாருமே நமக்கு உதவி செய்ய முடியாத சூழ்நிலையில் நம்ம தள்ளப்பட்டிருக்கலாம். திக்கற்றவளாக இருக்கிற நம்முடைய ஜெபத்தை தேவனை அலட்சியம் பண்ணாமல் நம் வடிக்கிற கண்ணீருக்கு பதில் கொடுத்து நம்மை அங்கீகரித்து ஆசீர்வதித்து சாட்சியை நிறுத்துவதற்கு தான் இந்த வார்த்தை கொண்டு பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு சிலுவை நோக்கி பார்ப்போம். ஏன்னா, சிலுவையில் நமக்காக எல்லாவற்றையும் விலைக்கிறையை செலுத்தி நம்மை மீட்டுக்கொண்ட தெய்வம் நமக்கான காரியத்தை செய்து முடித்து நம்மை வாழ வைத்து சாட்சியாக நிறுத்த அவர் கிருபையும் வல்லமையுள்ளவர் என்பதை விசுவாசித்து தேவ சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு பதில் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க உண்மையில் அந்த வார்த்தை கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையை விசுவாசித்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, திக்கற்றவளாகி எங்களுடைய ஜெபத்தை நீங்கள் அலட்சியம் பண்ணாமல் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கிற கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஜெபத்தை கேட்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளில் யாரெல்லாம் இந்த வார்த்தையை விசுவாசித்து உங்கள் சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்களோ ஒவ்வொரு ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டு ஆசீர்வதித்து சாட்சியாக நிறுத்த போகிற அன்புக்கு நன்றி செலுத்துகிறோம். பெற்றுக்கொண்டு நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் ஜெப வாழ்க்கை பலப்படுத்தின ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.